रिकॉर्डिंग है, आपने बोला था मैं रिफंड कर दूंगा, आपने अभी क्या बोला? अभी भी करूंगा नहीं, रिफंड नहीं चाहिए, घर जाना है। अभी एक मिनट உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். நரேந்திர மோடியின் ஒரு மிக ஃபேமஸான டயலாக், हवाई चप्पल पहनने वालों को हवाई यात्रा कराने का प्रण लेते हैं. காலில் சிலிப்பரை போடக்கூடிய நபர்களுக்கும் விமான பயணத்தை நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நரேந்திர மோடி ஐயாவுடைய அந்த கனவு கடந்த 72 மணி நேரமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்கள், சென்னை, டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், எந்த விமான நிலையத்துக்கு சென்றாலும் அங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள். இன்னைக்கு சென்னை விமான நிலையத்தில் நாங்கள் எடுத்த அந்த காட்சிகள், பயணிகள் என்ன செய்வதென்றே புரியவில்லை, திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரிசை அளிக்கக்கூடிய இந்த அனைத்து நபர்களுமே பணத்தை ரிஃபண்ட் வாங்குவதற்கும், அவர்களுடைய பேகேஜ் தொலைவதற்கும், அடுத்த ஃபிளைட் இங்கே கேன்சல் செய்தால்தான் அந்த அடுத்த ஃபிளைட்டை நான் பிடிக்க முடியும். என்னுடைய அப்பா இறந்து போனார், அங்க போய் பார்க்க முடியல. இன்னொரு ஃபிளைட்ல போனா 50,000 கேட்கிறாங்க. வெறும் 5,000 ரூபாய்க்கு நான் இந்த டிக்கெட்டை வாங்கியிருந்தேன், இப்ப 50,000 ரூபாய் கேட்கிறாங்க. என்னோட பணம் இல்லை, எப்படி போறது? அப்பா அங்க இறந்து கிடக்கிறார். என்னுடைய மனைவியின் ஆபரேஷன், பிரசவ வழியில் அங்க துடித்து கொண்டிருக்கிறார். ஃபிளைட் இல்லை, போக முடியாது, குழந்தை பிறந்து நிற்கும். எனக்கு நாளைக்கு எக்ஸாம் சார், இந்த பரீட்சையை நான் எழுதலைன்னா என்னுடைய 1 வருஷம் வீணாகி போகும். நோ ஃபிளைட். அஸ்தி கரைக்கணும், நோ ஃபிளைட். சுற்றுலாக்கு போக இருந்தேன், பிளான் பண்ணியிருந்தேன், ஹோட்டல் புக் ஆயிருச்சு. குழந்தைகளை நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், லட்சக்கணக்கான ரூபாய் நான் செலவழிச்சிருக்கேன், நோ டிக்கெட். இந்த ஒட்டுமொத்த கிரைசிஸில் நீங்க பார்த்தீர்கள்ல, மக்களுடைய கோபத்தை தான் நீங்க பார்த்தீர்கள். ஆனால் இந்த கோபத்திற்கு பின்னாடி நரேந்திர மோடியின் அரசாங்கம் செய்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டை நீங்க பார்த்தீர்களா? ஒட்டுமொத்த கிரைசிஸ் இண்டிகோ மீது இருக்கு. இண்டிகோ ஏர்லைன்ஸ் மற்றும் தான் இதற்கான குற்றவாளியாக அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளி யார் என்கிற இந்த விஷயத்தை மிக ஆழமாக ரிசர்ச் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். மக்களுடைய கோபத்தை மற்றும் நீங்க பார்க்க கூடாது. இந்த சிச்சுவேஷன் இந்த நாட்டிற்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் வரப்போவதை ஒரு எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ளுங்கள். டிரான்ஸ்போர்டேஷன், பெட்ரோலியம், ஃபுட், எஜுகேஷன், மெடிசன், எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய மந்த்ரா மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ். லைசன்ஸ் ராஜ், லைசன்ஸ் ராஜ், லைசன்ஸ் ராஜ் என்று எந்த லைசன்ஸ் ராஜ் என்கிற விஷயத்தை வைத்து அரசியல் செய்து வந்தாரோ நரேந்திர மோடி அவர்கள், இதே அரசாங்கம் இப்போ லைசன்ஸ்களை கொடுத்து விட்டு தப்பிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டது. காங்கிரஸ் முக்த் பாரத் இந்த கனவை தானே காட்டினார்கள். ஆனால் இது காங்கிரஸ் முக்த் பாரத் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி முக்த் பாரத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த விதமான பொறுப்பும் எங்கள் மீது கிடையாது, எந்த விதமான அலிகேஷனும் நீங்க எங்கள் மீது வைக்க கூடாது. இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் அதற்கான பொறுப்பு ஸ்ரீ 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 நரேந்திர மோடி ஐயா கிடையாது என்கிற அந்த விளக்கத்தை தான் ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த பக்தர்கள் அல்ல அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் இன்னைக்கு கூவி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி பிரைவேட்டைசேஷன், இதற்கு பின்னாடி கார்ப்பரேட், இதற்கு பின்னாடி மொனோபொலி. ஒரு நபர் கையில் அனைத்துமே கொடுக்கக்கூடாது என்று கூறும்போது அதற்கான விளைவு என்னவென்று நீங்க கேட்டீர்கள் இல்லையா? அடானி, அம்பானி, கார்ப்பரேட் நபர்களுக்கு மட்டுமே இந்த நாட்டிற்கு கூடிய 1% மக்கள் கையில் 40% ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பணம் இருக்கு. இந்த நாட்டுடைய சொத்துக்களில் 40% சொத்துக்கள் 1% மக்கள் கையில். அப்போ அந்த 1% மக்கள் நினைத்தால் இந்த நாட்டை
என்னைக்கு நினைத்தாலும் பிரட்டி போடலாம். அதுதான் இண்டிகோடைய இந்த கிரைசிஸ் எடுத்து காட்டியிருக்கிறது. 2014 ஆண்டுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா கோ ஏர் 9% ஷேர், ஏர் ஏஷியா 1% ஷேர், இண்டிகோவிடம் 30%, ஏர் இந்தியாவிடம் 18%, ஸ்பைஸ் ஜெட் 18%, ஜெட் ஏர்வேஸ் 21%, மற்ற ஏர்லைன்ஸ்கள் 3%. அதாவது இந்திய விமான இண்டஸ்ட்ரியில் இத்தனை பிளேயர்ஸ் இருந்தார்கள். இன்னைக்கு ஜெட் ஏர்வேஸ் எங்கே, ஸ்பைஸ் ஜெட் எங்கே, ஏர் ஏஷியா எங்கே, கோ ஏர் எங்கே? காணவில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 ஏர்லைன்ஸ் மட்டும்தான், இண்டிகோ, ஏர் இந்தியா. இண்டிகோவிடம் 65% ஸ்டேக் ஷேர். இந்திய விமான மார்க்கெட்ல இருந்து 65%. இரண்டாவது ஏர் இந்தியா. இந்தியாவிற்கு சொந்தமான ஏர்லைன்ஸ் தான் இப்ப டாடா கம்பெனியிடம் இருக்கு. 30% அவர்கள் கையில் இருக்கு. இந்த 2 கம்பெனிகளை சேர்த்தாலே 95%. 95% ஷேர் of Indian aviation industry is only with 2 big players. This is called duopoly. 2 நபர்கள் நினைத்தால் எது வேணாலும் சாதிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நான் அலசி ஆராயும் போது என்னுடைய பார்வைக்கு we are sorry என்கிற இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் தெரிந்தது. அதாவது எங்களை மன்னித்து விடுங்கள், இது நாங்க செய்த தவறல்ல என்று. இந்த பதிவை நீங்க பார்த்தீர்களா, ஆழமாக பார்த்தீர்களா, உங்களுக்கு புரிய வரும். இண்டிகோ மீது எந்த அளவில் தவறு இருக்கிறதோ அதே அளவில் அதற்கும் மேல அரசாங்கத்தின் மீதும் இருக்கிறது. அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த கிரைசிஸ், லட்சக்கணக்கான மக்கள், சிக்கி தவிக்கக்கூடிய மக்கள், பணத்தை இழந்த நபர்கள், குடும்பத்தை போய் சந்திக்க முடியாத நபர்கள், என்னுடைய மகளுக்கு பேட் வேணும், பேட் வேணும், பேட் வேணும் என்று கதறிய அந்த தகப்பனாருடைய கதறல் அனைத்திற்கான விடயம் இந்த பதிவில் உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். முதலில் அந்த தகப்பனாருடைய கதறல், மக்களுடைய கோபம், பிரான்ஸ் நாட்டை சார்ந்த பெண்மணி எப்படி அந்த கவுண்டர் டேபிள்ல எழுந்து நின்று கூச்சல் போட்டார், சத்தம் போட்டார், தன்னுடைய கோபத்தை எடுத்து காட்டினார். அனைத்துமே ஒரு நிமிடத்தில் பார்த்து விடுங்கள். இதற்கு பின்பு இந்த வீடியோவில் உங்களை நான் மிக ஆழமாக கூட்டிச் செல்ல இருக்கிறேன். வாருங்கள். Je vais retourner à mon pays. Je vais retourner à mon pays. C'est vous qui a gaspillé mon billet. Alors, je vais mon billet. Je vais mon billet. Tout le monde, ils ont tout cancellé. Ils ont tout cancellé. Quand ils cancellent, il faut occuper des gens. रिकॉर्डिंग है, आपने बोला था मैं रिफंड कर दूंगा, आपने अभी क्या बोला? नहीं, रिफंड नहीं चाहिए, घर जाना है। अभी एक मिनट सर मैम अभी पिक्चर क्लियर हो गया मैम. கோபத்தை பார்த்திருப்பீர்கள், நிச்சயமாக அந்த கோபத்தை உணர்ந்திருப்பீர்கள். எங்களுக்கு என்ன சார், ட்ரெயினில் போகக்கூடிய நபர்கள், பஸ்ஸில் போகக்கூடிய நபர்கள், எங்களுக்கெல்லாம் இந்த விமான பிரச்சனை எல்லாம் எடுத்து காட்டாதீங்க. பட் இது நாளைக்கு உங்களுடைய ட்ரெயினிற்கும் வரலாம், உங்களுடைய பஸ்ஸிற்கும் வரலாம். ஏற்கனவே ரயில் நிலையங்களை அடானிக்கு எழுதி கொடுக்க தொடங்கி விட்டார்கள், ஒரு சில ட்ரெயின்களையும் எழுதி கொடுக்க தொடங்கி விட்டார்கள். நாளைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அடானி அம்பானி கையில் போய் சிக்கி தவிப்பதற்கு முன்பு இந்த பிரச்சனையை உணர்ந்து ஒத்து கவனியுங்கள், கேள்விகளை கேளுங்கள். இந்த விவகாரத்தை பற்றி மிகவும் ஆழமாக எடுத்து காட்டப் போகிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பொறுப்பை உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன். அதனால் நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் நீங்க செய்யலாம். 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. மிக ஆழமான டேட்டா இதற்கு முன்பு உங்களுக்கு முன்பு நான் வைக்கிறேன்.
1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அடுத்த 5 வருடத்தில் $17 மில்லியன் இருந்து உயர்ந்து 28 to 30 மில்லியன் ஆக உயரப் போகிறது. அதற்கான திட்டங்களை இந்திய அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம் போட்டுவிட்டார்கள். அதாவது இன்னைக்கு இந்த சந்தை 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்காக இருக்கிறதோ, இதே சந்தை அடுத்த 5 வருடத்தில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்காக உயரப்போகிறது. இந்த சந்தையில், அதாவது இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஏராளமான பிக் பிளேயர்ஸ்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இந்திய அரசாங்கம் இருக்கிறது. இப்போ வெறும் 2 பிளேயர்ஸ்கள் தான். இதற்கப்புறம் வெளிநாட்டு கம்பெனிகளும் இந்தியாவில் தன்னுடைய விமானங்களை கொண்டு வருவதற்காக, இங்கிருந்து ஆபரேஷன் செய்வதற்காக அந்த லைசன்ஸை கொடுக்கக்கூடிய வேலையை இந்திய அரசாங்கம் பார்க்க போகிறதா? இந்த விஷயம் எதை எடுத்து காட்டுகிறது? 72 மணி நேரத்தில் ஒரு தனியார் இண்டஸ்ட்ரி, ஒரு தனியார் ஏவியேஷன் ஒட்டுமொத்த இந்தியாவை எப்படி முடக்கியது, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி முடக்கியது? இது சிஸ்டம் ஃபெயிலியரா, அல்ல இந்த நாடு மோடி அரசாங்கம் ஜுகாட்னா ஏதோ ஒரு சில ஸ்க்ரூஸ்களை டைட் செய்து ஒரு மிஷனை ஓட விடுவது, ஜுகாடு வழியாக இந்த நாட்டை இவர்கள் நடத்தி வருகிறார்களா, அல்ல இந்த நாட்டு அரசாங்கம் பணத்திற்காக, ப்ராஃபிட்டிற்காக எப்படி பிரைவேட் கம்பெனிகள் ப்ராஃபிட்காக மட்டுமே வேலை பார்ப்பார்களோ, அதே பிரைவேட் பெயர்களுக்காக கூலி வேலை பார்க்கக்கூடிய வேலை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது the government wants only profit, nothing to do with your and my safety. மக்களுடைய சேஃப்டிக்கான எந்த கேள்வியும் கிடையாது. இதே போன்ற விஷயம்தான் இன்னைக்கு டிஃபென்ஸ் அண்ட் நியூக்ளியர் பிரைவேட் ப்ராஜெக்ட்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. டிஃபென்ஸ் செக்டரில் அடானி, அம்பானி போன்ற நபர்கள் நியூக்ளியர் ப்ராஜெக்ட் நரேந்திர மோடி அவர்கள் கூறிவிட்டார், நியூக்ளியர் ப்ராஜெக்டையும் நாங்கள் பிரைவேட் கையில் கொடுத்து விடுவோம். அப்போ சிந்தித்து பாருங்கள், போக்ரான் இந்தியாவுடைய ப்ராஜெக்ட், கூடன்குளம் இந்திய அரசாங்கத்துடைய ப்ராஜெக்ட், இதுக்கப்புறம் எல்லாமே பிரைவேட் கையில் கொடுத்து விட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவையே. இப்போ சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது, பார்லிமெண்டில் கொடுத்திருக்கிறார்கள். 100 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய மலைகள் மட்டும்தான் மலையாக பார்க்கப்படும், அதற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்தையுமே நாங்க வெட்டுவோம், அழிப்போம், குண்டு வச்சு அதை வெடிப்போம், எது வேணாலும் செய்வோம், அனைத்துமே பிரைவேட் கையில். This is what the new policy says. Narendra Modi publicly announces the coming time that it will hand over everything from pin to aeroplane, everything to private sector. நரேந்திர மோடியின் இந்த அரசாங்கத்துடைய பாலிசி ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் அண்ட் ரூல்ஸ் லேட்டர். இதுதான் தனியார் கம்பெனிகளுடைய பாலிசியாக இருந்தது. இப்போ அரசாங்கத்துடைய பாலிசியே ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட், ரூல்ஸ் லேட்டர். ஏன் இந்த அலிகேஷன் எடுத்து வைக்கிறேன்? அனைத்திற்குமே காரணம் இருக்கு. இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜாயிண்ட் மார்க்கெட்டாக, சந்தையாக மாற தொடங்கிவிட்டது. எப்படி சைனாவை மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டாக நீங்க பார்ப்பீர்களோ, அமெரிக்காவை டெக்னாலஜி மார்க்கெட்டாக பார்ப்பீர்களோ, இந்தியாவை பையிங் மார்க்கெட்டாக மாற்றிவிட்டார் நரேந்திர மோடி. எந்த விதமான மேனுஃபேக்சரிங் கிடையாது, டெக்னாலஜிக்கு R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி செக்டர் பேக்ஃபுட்ல இருக்கு. பட் நரேந்திர மோடி இஸ் நாட் பிஸி, இஸ் பிஸி இன் சம்வேர் எல்ஸ். ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் புதின் வந்திருக்கிறார். புதினுக்கு ஓப்பன் கார்பெட், நீங்க எவ்வளவு வேணாலும் இந்தியாவில் இன்வெஸ்ட் செய்யுங்கள், எந்த துறையில வேணாலும் இன்வெஸ்ட் செய்யுங்கள், நாங்க ஓப்பன் சந்தையாக இருக்கிறோம். we are the market, we will not manufacture anything. And if this is what the government's plan is, then see what is coming up next. Aviation industry நியூ சேஃப்டி ரூல்ஸ்களை இன்ட்ரடியூஸ் செய்தது. இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்த ரூல்ஸ் என்ன? ஏன்னா வெளிநாட்டில இருந்து பல கம்பெனிகள் உள்ள வரணும். அப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் இந்தியாவிற்கு வந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனிகளை நீங்க கொண்டு வர முடியும். இந்தியாவில் இப்போதைக்கு வெறும் 36 மணி நேரம் மட்டும்தான் ஒரு பைலட் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். இந்த புதிய ரூல் படி 48 மணி நேரம் ஓய்வெடுக்கணும், க்ரூ மெம்பர்ஸ் அப்படி எடுக்கணும். இந்த அனைத்து விஷயத்திற்கான இந்த புதிய ரூலை பற்றி ஜனவரி 2024 ஆண்டே DGCA இந்த ரூலை நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்று அனைத்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கும் கூறிவிட்டார்கள். ஜனவரி மாதம் 2024 ஆண்டு, இந்த வருடம் அல்ல, 2 வருஷம் ஆயிருச்சு.
ஜனவரி 2024 இருந்து தொடங்கி அடுத்த ஜூன் வரும்போது அஹமதாபாத் லண்டன் ஃப்ளைட் ஞாபகத்தில் இருக்கும் உங்களுக்கு 171 நபர்கள் உயிரிழந்தார்கள். அஹமதாபாத் லண்டன் ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு முறை இந்திய அரசாங்கத்திற்கு அதே இன்டர்நேஷனல் ரூல்ஸ் கவனத்தில் வந்தது. ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை ஃபாலோ செய்தால் தானே அப்போ இந்த ரூல்ஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு இன்டர்நேஷனல் ப்ரெஷரும் வந்தது. இந்த ப்ரெஷருக்கு பின்பு இந்திய அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை அனைத்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இந்த ரூலை ஞாபகப்படுத்துகிறார்கள். அதாவது நீங்க அதிக பைலட்ஸ்களை ரெக்ரூட் செய்யணும், அதிக ஸ்டாஃப்களை ரெக்ரூட் செய்யணும். ஆனால் இண்டிகோ போன்ற கம்பெனி வெறும் ப்ராஃபிட்டை மட்டுமே மையப்படுத்தி நடத்தக்கூடிய கம்பெனி, இந்தியாவில் இருக்கக்கூடிய 65% ஸ்டேக் இருக்கக்கூடிய கம்பெனி இதை செட்டைப்படுத்தவில்லை. எங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் சார், நீங்க சொல்றதெல்லாம் எங்களால கேட்க முடியாது, இதுதான் எங்களுடைய ரூல், இத்தனை தான் நாங்கள் பைலட்ஸ்களை வச்சோமோ, இவ்வளவுதான் எங்களோட சம்பளமெல்லாம் கொடுக்க முடியும், எங்களுக்கு லாபம் மட்டும்தான், எங்களுக்கு அதிக ஸ்டாஃபை வச்சு நாங்கள் நஷ்டமெல்லாம் ஏற்படுத்த விரும்பவில்லை. சரி, ஓகே. இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பறக்கக்கூடிய பயணிகள் 4% மட்டுமே வெளிநாட்டு பயணிகளாக இருப்பார்கள், வெளிநாட்டை சார்ந்த நபர்களாக இருப்பார்கள். மீதம் அனைத்துமே இந்தியாவை சார்ந்த நபர்கள் தான். இண்டிகோ என்கிற இந்த கம்பெனியை நீங்கள் பார்த்தீர்கள்னா 47 நாடுகள், 47 இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷனுக்கு போகிறது, 97 டொமெஸ்டிக் டெஸ்டினேஷன்களுக்கு செல்லக்கூடிய இந்த கம்பெனி. இந்த கம்பெனியுடைய வருட டர்ன் ஓவர் 84,000 கோடி ரூபாய், 84,000 crore. ஆனுவல் ப்ராஃபிட் நீங்கள் பார்த்தீர்கள்னா எல்லாமே கொடுத்து, சம்பளத்தை கொடுத்து, டாக்ஸை கொடுத்து, அனைத்தையுமே மெயின்டெனன்ஸ் எல்லாமே முடிச்சு நெட் ப்ராஃபிட், கையில் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் 7,258 crore, 7,258 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் இண்டிகோ என்கிற இந்த கம்பெனி சம்பாதிக்கிறது. இந்த கம்பெனி கையில் இருக்கக்கூடிய அசெட் 1,15,000 கோடி ரூபாய்க்கான அந்த சொத்துக்கள் இந்த கம்பெனி கையில் இருக்கு. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்கள் 37,000 நபர்கள், 37,000 people are working only for Indigo. சரி, இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் ஷேர் 65 to 70%. இந்த கம்பெனிக்கு தும்மல் வந்தால் கூட ஒட்டுமொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஜலதோஷம் பிடிச்சு போகும். அந்த அளவில் இந்த கம்பெனி மிக முக்கியமான கம்பெனியாக மாறிவிட்டது. யார் மாற்றினார்? நரேந்திர மோடி அவர்கள் மாற்றினார். காரணம் என்ன? கோ ஏர் மற்ற கம்பெனிகளை கொஞ்சமாக முடக்கி கடைசியில் இந்திய கம்பெனி ஏர் இந்தியாவையும் பிரைவேட் கம்பெனியாக வித்துவிட்டு இப்போ மொனோபொலி, டூலோபொலி, 2 கம்பெனிகள் எது வேணாலும் முடிச்சு கொள்ளுங்க. ஒரு சில நபர்கள் கையில் அனைத்தையுமே நீங்கள் கொடுத்து விட்டால், இப்போ நீங்கள் பார்த்தீர்கள்னா அடானி, அம்பானி, பார்லிமெண்ட்ல இருந்து மார்க்கெட் வரை எங்கே திரும்பி பார்த்தாலும் இந்த 2 நபர்களை தாண்டி வேற யாருமே எந்த விதமான பிஸ்னஸையும் செய்ய முடியாது. அரசாங்கத்துடைய நிலத்தில் அரசாங்கத்துடைய பணத்தை வைத்து நீங்கள் ஏர்போர்ட்களை கட்டுவீர்கள். ஆனால் அந்த ஏர்போர்ட் அஹமதாபாத் ஏர்போர்ட், லக்னோ, ஜெய்ப்பூர், பெங்களூர், குவாஹாட்டி, திருவனந்தபுரம், இப்போ புதிதாக கட்டப்பட்ட நவி மும்பை ஏர்போர்ட் யார் கையில்? நண்பர் அடானி இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க. பணம் நம்மளோடு, இடம் நம்மளோடு. பட் அடானி will manage, அடானி will operate. Then why do you have aviation ministry? Why do we pay taxpayers money to the minister? But these airports will be managed by Adani now. Responsibility முக்த், எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் என்கிற இந்த நோக்கத்தில் அரசாங்கம் வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. இன்னைக்கு நேற்று அல்ல, இதுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரஃபுல் பட்டேல் அவர் தான் ஏவியேஷன் மினிஸ்டர். பிரஃபுல் பட்டேல் இருக்கும்போது அவருடைய நண்பரான விஜய் மால்யா அவர்களை கொண்டு வந்தார். விஜய் மால்யாவை பிஜேபி, காங்கிரஸ் 2 பேருமே அவர் காலகட்டத்தில் ராஜ்யசபா எம்பியாக கொண்டு வந்தார்கள். பிரஃபுல் பட்டேல் இதே விஜய் மால்யாவை ஏவியேஷன் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் என்பது பறக்க தொடங்கியது. கிங்ஃபிஷர் ரீச் எவ்ரி பிளேஸ், நூக் அண்ட் கார்னர், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ், எவ்ரிதிங். ஏன்னா அரசாங்கத்திற்குள் ஒரு தனியார் பிளேயர் உள்ள வந்துட்டார்.
அவருக்கு என்ன தேவை? லாபம் மட்டும்தான் தேவை. எந்த கிங்ஃபிஷர் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல இன்னைக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து விட்டது. கம்ப்ளீட் பவர், கம்ப்ளீட் கண்ட்ரோல் இஸ் வித் அஸ். Now I'll tell you other very interesting factors. ஏர் இந்தியாவிடம் 187 விமானங்கள் தான் இருக்கு. அதற்காக ஏர் இந்தியாவிடம் 3500 பைலட்ஸ்கள் இருக்கிறார்கள். அதாவது ஒரு விமானத்திற்கு 19 பைலட்ஸ்கள். இண்டிகோவிடம் 417 விமானங்கள், அதற்காக 5500 பைலட்ஸ்கள். அப்போ ஒரு விமானத்திற்கு 13 பைலட்ஸ்கள் இருக்கிறார்கள். சரி, இந்த ஒட்டுமொத்த புதிய சட்டப்படி நீங்க பார்த்தீர்கள்னா இப்போ ஆட்களுடைய பற்றாக்குறை வருகிறது, முக்கியமாக பைலட்ஸ்களுடைய பற்றாக்குறை வருகிறது. ஏன்னா லீவ் இருக்கும், இத்தனை மணி நேரம் தான் ஒரு பைலட் பறக்கணும் என்கிற ஒரு கணக்கும் இருக்கு. அதனால் நீங்க 24 hours எல்லாம் ஒரு பைலட்டை வச்சு வேலை வாங்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு விமானத்திற்கும் 15, 20 அந்த மாதிரியான நம்பர்ஸ் அந்த பைலட்ஸ்களுடைய எண்ணிக்கை. 66% மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி அரசாங்கம் கொடுத்த ரூலை மதிக்கவில்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடம்பிடித்திருக்கிறார்கள். நாங்கள் எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் செய்ய மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் கடந்த 2 வருடத்தில் எக்ஸ்பான்ஷன் வேற செய்திருக்கிறார்கள். ஆட்கள் அதுதான், எக்ஸ்பான்ஷன் வேற. பல நாடுகளுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் என்கிற விஷயம் அனைத்தையுமே பார்த்த அரசாங்கம் கடந்த 2 நாட்களில் ஒரு தனியார் கம்பெனிக்கு முன்பு சரண்டர் ஆகிடுச்சு. கொண்டு வந்த ரூல்ஸ் என்ன? மக்களுடைய பாதுகாப்பிற்காக பைலட்ஸ்கள் சரியாக உறங்க வேண்டும், ஸ்டாஃப் சரியாக உறங்க வேண்டும். அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்து போன்று மீண்டும் ஒரு முறை நடக்கக்கூடாது. இது போன்ற விஷயங்களை கவனித்து ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டிலிருந்தே இந்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள். இந்த வருடம் ஜனவரி மாதம் அதற்கான நோட்டிஃபிகேஷன் மிக ஆழமாக கொடுக்கப்பட்டது. இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் செய்தே தீர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த கணக்கில் நீங்க பார்த்தீர்கள்னா கூட ஜனவரி டு டிசம்பர் ஆல்மோஸ்ட் 11 months, 11 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 11 மாதங்களில் கூட ஒரு கம்பெனி நாங்கள் ரெக்ரூட் பண்ண மாட்டோம் என்று கூறும்போது அரசாங்கம் இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுக்கிறது. இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிமான்ஷு ஸ்ரீவாஸ்தவா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வழியாக வெளிவந்திருக்கிறது. that no leave shall be substituted for weekly rest. நாங்கள் ஏற்கனவே ஜனவரி மாதம் வரை எந்த ரூலை வைத்திருந்தோமோ அதற்கே நீங்கள் திரும்பி போயிருங்க. there is no 36 hours, there is no 48 hours. just listen to what the company is saying. அப்போ மக்களுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு கம்பெனிக்கு முன்னாடி இந்த நாட்டு அரசாங்கத்தால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இப்போ அரசாங்கம் என்ன கூறலாம்? சார், பிஜேபியோடைய ஏவியேஷன் மினிஸ்டர் கிடையாது, இது டிடிபியோடைய ஏவியேஷன் மினிஸ்டர். ராம் மோகன் நாயுடு இஸ் சந்திரபாபு நாயுடுடைய. ஸோ அதனால எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் அங்கே போய் கேளுங்க. பட் இங்கே பிரச்சனை என்ன? ஒரு கம்பெனி ஒரு நாளைக்கு 2200 ஃப்ளைட்ஸ்களை, விமானங்களை பறக்க வைக்கிறது. 97 டொமெஸ்டிக் செக்டர், 47 இன்டர்நேஷனல் செக்டர். இந்த ஒட்டுமொத்த 2 நாட்களில், முக்கியமாக நேற்று மட்டுமே நீங்க பார்த்தீர்கள்னா 1000க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ்கள் கேன்சல் ஆகியிருக்கிறது. மக்களோட கோபத்தை நீங்க பார்க்கிறீர்கள். The government comes and says, sorry boss, we withdraw the rule. There is no need of public safety anymore. Let us see what the company's profit is and their interest is. Now, இந்த இடத்தில் டிஜிசிஏவை பற்றி நீங்க பார்க்க வேண்டும். அதாவது இண்டிகோ மீது தவறு இருக்கு. ஏன்னா இண்டிகோவை நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியவில்லை. பட் கண்ட்ரோல் செய்வதற்காக அரசாங்கத்தோட சிஸ்டம் சரியா இருக்கா? அரசாங்கத்துல சரியாக டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெபுட்டி டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறார்களா? அதை நாங்கள் அலசி பார்க்கும்போது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஏர்போர்ட், ஒட்டுமொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு, மத்திய அரசாங்கத்துடைய அமைப்பு, இதுல 113 கிரிட்டிக்கல் போஸ்ட், மிக முக்கியமான பதவிகள் நிரப்பப்படாமலேயே இருக்கிறது. என்னென்ன பதவிகள்? 7 டெபுட்டி டைரக்டர், ரெகுலேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கக்கூடிய 7 டெபுட்டி டைரக்டருடைய பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்கு.
பைலட்ஸ்களுடைய ஃப்ளையிங் அண்ட் ட்ரைனிங், பைலட்ஸ்கள் அவர்களுடைய ட்ரைனிங் என்ன, அவர்களுடைய தகுதி என்ன, இதெல்லாம் சரிபார்க்கக்கூடிய நபர்கள் 4 டைரக்டர்ஸ்கள். அந்த பதவியும் நிரப்பப்படாமல் இருக்கு. 55 போஸ்ட் ஏர் வர்த்தினஸ் இந்த செக்டர்ல டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், இது போன்ற பதவிகள் 55 பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்கு. ஆபரேஷன்ஸ் மிக முக்கியமான செக்டர். ஆபரேஷன்ஸ் என்கிற இடத்துல 13 பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. இப்போ ஒரு புதிய நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கிறார்கள். அக்டோபர் மாதம் இந்த நோட்டிபிகேஷன் வெளிவந்தது. நீங்க டிசம்பர் மாதத்திற்குள்ள, டிசம்பர் 28ஆம் தேதிக்குள்ள இந்த இடத்தையெல்லாம் நிரப்பிடணும். அப்போ 2026 பிப்ரவரி மார்ச் மாதம் ஆயிரும் அதற்கான பரீட்சையெல்லாம் எழுதி முடிக்க. இப்போ இவர்களுக்கு அவகாசத்தையும் கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் பிப்ரவரி மாதம் வரை நீங்கள் இன்னொரு சில ஆட்களை சேர்த்துக்கோங்க. ஜனவரி மாதம் கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு டிசம்பர் மாதம் வரை ஒற்றை ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் செய்யாத ஒரு கம்பெனி 2 நாட்களில் அரசாங்கம் கொடுத்த அந்த ரூலை வாபஸ் பெற வைத்த இந்த கம்பெனி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு அவகாசம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இந்த சடன் யூட்டர்னை நீங்கள் ஆழமாக பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்காக தான் இந்த யூட்டர்னும் நடந்திருக்கிறது. கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம்? வெறும் 500 கோடி ரூபாய். 2-3 நாட்களில் 500 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. பட் 2 கோடி டிராவலர்ஸ், பயணிகள், 2 கோடி பயணிகள் இந்த 2 நாட்களில் 72 மணி நேரத்தில் எஃபெக்ட் ஆகியிருக்கிறார்கள். இவர்கள் வழியாக பேட்டிங் இருக்கலாம், மற்ற விஷயங்கள் நடக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கும், டாக்ஸி இண்டஸ்ட்ரி இருக்கும். இது போன்ற இண்டஸ்ட்ரிகள் அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கோடி ரூபாய் பிஸ்னஸ் ரீதியாக எஃபெக்ட் ஆகியிருக்கிறது. 2 to 3 lakh crore, it is a number. And that is why the government says we are taking U-turn. But this is not the case. Government is trying to get 16 lakh crore from the private sector. அடுத்த 5 வருடத்தில் அரசாங்கத்துடைய நரேந்திர மோடியுடைய அடுத்த மூவ் 16 லட்சம் கோடி ரூபாயை பிரைவேட் செக்டர் வழியாக கொண்டு வர போகிறாராம். அதாவது எதை வேணாலும் வித்து விடுங்கள், மண்ணை வீயுங்க, மின்சாரத்தை வீயுங்க, ட்ரெயினை வீயுங்க, ட்ராக்கை வீயுங்க, ஏர்போர்ட்டை வித்துட்டு போங்க, போர்ட்டை வித்துட்டு போங்க, மண்ணை வீய, எதை வேணாலும் வித்து எங்களுக்கு பணம் வேணும். ஏன்னா பணம் இல்லை, மேனுஃபேக்சர் நாம் செய்வதில்லை. ரூபாயோடைய மதிப்பு ஒவ்வொரு நாளும் சரிந்து கொண்டிருக்கிறது. நாம் 90 ரூபாயை தாண்டிட்டோம். அந்த அளவில் இந்தியாவுடைய இமேஜ் சரிந்து கொண்டிருக்கிறதுனால் பணம் வேணும், நாட்டை நடத்துறதுக்கு பணம் வேணும், எங்களுக்கு பணம் வேணும். அப்போ பணம் மற்றும் தான் இந்த அரசாங்கத்துடைய ஒற்றை கோரிக்கையாக, குறிக்கோளாக இருக்கிறது. அரசாங்கத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு ஏர்போர்ட்டை கட்டும்போது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசாங்கம் கட்டுகிறது, ஆப்ரேஷன் அரசாங்கம் செய்கிறது, ரூல்ஸ் மேட் பை அரசாங்கம். ஆனால் அனைத்துமே எங்க? அடானி கையில் போகும், அம்பானி கையில் கொடுக்குறீங்க. இப்போ அடானி அம்பானி போன்ற நபர்கள் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வைத்து இந்த நாட்டு நேஷனல் செக்யூரிட்டி பார்ப்பார்களா, இந்த நாட்டு பாதுகாப்பை பற்றி பார்ப்பார்களா, இல்ல தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக 5000 கோடி ரூபாய் 10,000 கோடி ரூபாய் என்று செலவு செய்வார்களா? இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று ஒரு மிக வேடிக்கையான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் பார்லிமெண்ட். என்னது? பான் மசாலா, பீடி சிகரெட் மீது 28% இருந்த ஜிஎஸ்டியை நாங்கள் 40% உயர்த்தியதற்கான காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க மேடம். என்ன? நான் இந்த 40% பிளஸ் செஸ் சார்ஜ் வாங்க போகிறேன். எதற்கு மேடம்? இந்த பணத்தை வச்சு நாங்க நேஷனல் செக்யூரிட்டியை பாதுகாக்க போகிறோம். அப்போ நீங்க பீடி சிகரெட் குடிக்கக்கூடிய நபராக இருந்தாலோ, அல்ல பான் மசாலா, புகையிலை, வெத்தலை எல்லாம் போடக்கூடிய நபராக இருந்தாலோ, நீங்க இந்திய பாதுகாப்பிற்காக பயனுள்ள நபராக இருக்கிறீர்கள். அதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குட்கா சாப்பிட்டு கேன்சர் வந்து நீ உயிரிழந்தாலும் பரவாயில்லை, நீங்க நேஷனல் செக்யூரிட்டிக்காக தியாகத்தை செய்திருக்கிறீர்கள். அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்து வைத்து இங்கே மட்டும் நிற்கவில்லை. நாளைக்கே கார்கில் போன்ற சிச்சுவேஷன் வரலாம்.
இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் வெடிக்கலாம், சைனா இந்தியாவிற்கு இடையே போர் வெடிக்கலாம். அதனால்தான் இந்த பீடி சிகரெட் குட்கா மீது நான் இந்த 40% எக்ஸ்ட்ரா செஸ் இதெல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி வரியை போட்டிருக்கிறேன். மக்களுடைய இந்த பழக்கத்திலிருந்து அவர்கள் வெளிவரணும், அதற்கு நான் போடலை. இந்த பணத்தை வச்சுதான் நேஷனல் செக்யூரிட்டியே நாம் மேனேஜ் செய்ய போகிறோம். திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடி had done. Just see the reality. It is just a reality check for you. இப்போ டிக்கெட் பிரைஸ் இதற்கும் வந்து விடுங்கள். இந்த புதிய ரூல் வழியாக என்னெல்லாம் நடக்கும்? ஹவாய் சப்பல் டு ஹவாய் ஜஹாஜ் இந்த கதையை தானே இவர் விட்டார். டிஜிசிஏ 10ஆம் தேதி வரை ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா பேசிக் ஃபேர் இங்கேருந்து திருச்சி போகணும்னா 2500 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் வாங்கியிருப்பீங்க. மதுரைக்கு போகணும்னா 2500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருப்பீங்க. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 4500 ரூபாய்க்கு கீழே டிக்கெட்டே கிடையாது. ஏன்? ஏர்போர்ட் டேக்ஸ் அதிகரிச்சிருச்சு. ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய மற்ற வரிகளை நீங்க அதிகரித்துட்டீர்கள். அடானி போன்ற நபர்கள் உள்ள வந்த உடனேயே பர் பேசஞ்சர் 37 ரூபாய் 25 ரூபாய்க்கு மேனேஜ் ஆயிட்டு இருந்துச்சு. பர் பேசஞ்சருக்கு ஒரு நபர் உள்ள வந்து அவர்களுக்கான அந்த தண்ணி வசதி, டாய்லெட் வசதி இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி 25 to 37 rupees அவ்வளோதான் ஒரு பர் பேசஞ்சர் எக்ஸ்பென்ஸ். பட் அடானியோட கம்பெனி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தட் ஹேவ் கான் அப் டு 160-180 rupees பர் பேசஞ்சர். பட் அடானி சேஸ் இது எனக்கு பத்தாது, இன்னும் எனக்கு அதிகமாக வேணும். அதனால் அடானி என்ன சொல்றாருன்னா, பணத்தை ஏற்றுங்க, ஏர்ஃபேரை ஏற்றுங்க, எனக்கு நீங்கள் அது அதிக பணத்தை கொடுங்க. இப்போது 2500 rupeesக்கு எந்த பேசிக் ஃபேரை நீங்கள் வாங்கினீர்களோ இன்னைக்கு அது குறைஞ்சபட்சம் 4500 ரூபாயாக உயர்ந்து விட்டது. இங்கே நிற்குமா? கிடையாது. 2026 இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஏன்னா அதிக பைலட்ஸ் ரெக்ரூட் பண்ணணும், ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணணும். அந்த காஸ்ட் எங்கே போகும்? மக்கள் மீது. மக்களுடைய அந்த பாதுகாப்பிற்கான காஸ்ட் மக்கள் மீது. அரசாங்கம் இதற்கான கண்ட்ரோல் எல்லாம் எதுவும் வைக்காது. So the Indigo or other airlines will start increasing their fare again. 4500 rupees இந்த பேசிக் ஃபேர் இன்னைக்கு நீங்கள் பார்க்கிறீர்களோ, இதே பேசிக் ஃபேர் 5500 rupees or 6000 rupees ஆக உயர்ந்துவிடும். உங்களுடைய சாதாரணமாக சென்னை டு டெல்லி போகக்கூடிய அந்த டிக்கெட் 6, 7, 8, 9000க்கு நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க இல்லையா, அது 10, 11, 12,000 உயர்ந்து போகும். இந்த சென்னை டு திருச்சி, சென்னை டு மதுரை 4500 ரூபாய், 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அது 6000, 6500 ரூபாயாக உயர்ந்து. திஸ் இஸ் வாட் த கவர்மெண்ட் ஹேட் டன் பை பிரைவேடைசேஷன். இப்போ அரசாங்கத்தோட நோக்கத்தை பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான இந்த மார்க்கெட்டை 3 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த போறார்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான கம்பெனிகளை உள்ள கொண்டு வர பார்க்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்துடைய இன்னொரு டார்கெட்டை பார்க்கணும். இன்னைக்கு இந்த தருணத்தில் இந்த மார்க்கெட் 10 12,000 கோடி ரூபாய், ஒவ்வொரு கம்பெனிக்கும் 10 12,000 கோடி ரூபாய்க்கான லாபம் கிடைக்கிறது. பை 2030 அடுத்த 4 வருடத்தில் இந்த லாபம் 25,000 கோடி ரூபாயாக உயர வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். Indigo is making 7,500 net profit. Now Indigo wants, Indigo and Air India ரெண்டுமே சேர்த்தீர்கள்னா 10 12,000 கோடி ரூபாய் ஆனுவல் நெட் ப்ராஃபிட், எந்த அனைத்து செலவெல்லாம் கொடுத்து. இப்போ இந்த கம்பெனிகள் 2030 25,000 crore rupees ஜஸ்ட் நெட் ப்ராஃபிட். இதுக்கு கீழே நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம். அப்போ இந்த அனைத்துமே ஒரு கால்குலேட்டட் பிளான், ஒரு கால்குலேட்டட் ஸ்கேம். மக்களை தவிக்க விடலாம். டெலிவிஷன் மீடியாவில் இந்த மாதிரி கதறல் சத்தத்தை கேட்கலாம். வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஃப்ளைட்ஸ்களையும் அனுப்பிட்டே இருங்க, அதெல்லாம் கை வைக்காதீங்க. ஏன்னா வெளிநாட்டு இமேஜ் கப்பலேறி போகும். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எக்கேடு கெட்டு போனால் எங்களுக்கு என்ன? ஏர்போர்ட்டை ரயில்வே ஸ்டேஷனை விட படுமோசமாக்கி விட்டார்கள் 2 நாட்களில். கம்பெனி எங்களுக்கு தெரியாது, அரசாங்கம் எங்களுக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் நாட் காங்கிரஸ் முக்த் பாரத்.
It is responsibility Mukt Bharat, and that is what the actual agenda of Narendra Modi. எந்த விதமான பொறுப்பும் எனக்கு கிடையாது. நான் பயாலஜிக்கலே கிடையாது. நான் கடவுளால் ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கி வந்த நபர். என்னை அப்படியே பாருங்கள். விஸ்வகுரு மோடிஜி, நரேந்திர மோடிஜி, ஜெய மோடிஜி. தேங்க்யூ ஸோ மச் மோடிஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதையும் செய்து விடுங்கள். லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்டில் உங்களோட கருத்துக்களை எழுதுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடையும் ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.